நானும் ஒன்று, மக்கள் வாயில மண்ணு. இன்றைய அரசியல்வாதிகளின் நிலை. நல்லசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு கல் இயக்கம் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: திருச்சியில் மதுவிலக்கு மாநாடு நடைபெற உள்ளது. அதில் சிறப்பு அழைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்க உள்ளார் என்றும், அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பனை கனவு திருவிழா நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். பீகாரில் மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வரும் டிசம்பரில் திருச்சியில் மதுவிலக்கு மாநாடு நடைபெறும். இதில் சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்பார். வரும் நடப்பு மே மாதம் 24ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பூரி குடிசையில் பனை கனவு திருவிழா நடைபெறும். இந்த திருவிழா ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவிற்குள் சிவப்பு கம்பளம் விரிப்பதை தடுப்பதும், கலப்படத்தை கட்டுப்படுத்துவதும் நீட்டை நிரந்தரமாக ஒழிக்கும். தமிழ்நாட்டில் கல்வி தடை அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பல முறை போராட்டம் நடத்துறீங்க, பல முறை செய்திகள் செஞ்சுருக்கீங்க. தமிழக அரசு உங்களை கண்டுகொள்ளவே இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டுகொள்ளாததுக்கு என்ன காரணம்னா, எதிர்கட்சி ஆளுகின்ற கட்சி ரெண்டுமே தேர்தல் நேரத்தில் எதிரிகளாக இருக்காங்க. ஆனால் கல்லை எதுக்கிறதில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. நீ நாடு ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன காரணம்னா, இன்றைக்கி டாஸ்மாக் மது மூலமாக அரசுக்கு 50,000 கோடி வருது. இது முன்கதவு வழியாக வருது. பின்கதவு வழியாக இதே அளவுக்கு 50,000 கோடி போகுது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. எல்லா கட்சிகளுக்கும் பணம் கொடுத்துட்றாங்க. ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்திடுறாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் கையேந்தி விடுகின்றார்கள். அவர்களும் எடை போட்டு விடை கண்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு கொடுத்து விடுகின்றார்கள். அதில் ஒரு தொகையை தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க. இன்னொரு பகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் தான் கேட்குறோமே தேர்தல் நேரத்தில், என் ஓட்டில் 7 ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு. அந்த வகையில் எங்களுக்கு அதில் பணம் வருது. அதனால் இந்த சுழற்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கிட்டால் டாஸ்மாக் வருமானம் குறையும். அவர்கள் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய தொகையினுடைய அளவும் குறையும். அதனால தான் கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. நீ நானு ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு வெளுத்து வாங்குறாங்க. இந்த லிக்கர் லாபிகிட்ட கையேந்தாத கட்சிகள் விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.